ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எப்படி எல்லோரும் இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் நலமாக இருக்கேன். என்ன நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் நலமாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ வந்து நம்ம கஸ்டமருக்கு இந்த பொருள் அட்டாச் பண்ணணும். கஸ்டமர் வந்து ரெக்கமெண்ட் என்ன, சேம் எங்களுக்கு ப்ளூ கலரில் வேணும், சேம் அதே கம்பெனி இது வேணும். அதனால் 2 நாள் கழிச்சு கிடச்சிட்டு ஃபுல்லாக கீறிட்டு பார்த்தீங்களா? அதனால் அந்த தலை வந்து புது பொண்ணு மாதிரி குனிஞ்சு புது பொண்ணு வைக்கப்பட்டு இப்படி குனிஞ்சு போகிற மாதிரி குனிஞ்சு போகிறாங்க. இது ஃபுல்லாக நம்ம செட் பண்ணலாம் வாங்க. நீங்களே பாருங்களேன், இவளுக்கு எல்லாரும் வெக்கம் புது பெண்ணு மாதிரி வரும், நிற்கவே மாட்டேங்கிறா. தலையை டப்பார குதிக்கிறா பாருங்க. வாங்க, இவள் கழுத்தை நேரச்சலாம். சில கஸ்டமருக்கு சேம் ப்ராடக்ட் வேணும், சேம் கலர் வேணும்னு சொல்லும் போது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் கிடச்சிட்டு ஃபைனலாக ஒரு கழட்டுற நீங்கள் காலெல்லாம் உடச்சி விட்ருவார் போல் ஆண்டவனே. இப்போ தலையை கழட்டியாச்சு. ஃபேனெல்லாம் ஓடுது, ஆனால் ப்ளஸ் வந்து அது வந்து நிற்க மாட்டேங்குது தலை. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்ஸ்கிரைப் கூடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வியூவர்ஸும் ஃபாலோவர்ஸும் தான் கூடவே மாட்டுக்கு. அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டுலாம் பொருள் எந்த ஒரு பொருளும் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவி பீஸாக கிடைக்கும். இப்போ வந்து ஒத்த விரலில் தூக்கிடலாம் போல். மனுஷங்க எப்படி வீக் ஆகிக்கிட்டு இருக்காங்க, அது மாதிரி பொருளுங்களும் எல்லாம் வீக் ஆகிக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டில். நிறைய டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணும்போது உள்ளே இருக்க வயர் எதுவும் கட் ஆகிற கூட மெதுவாக கட் பண்ணிகிட்ருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், உங்கள் வீட்டிலலாம் ஏசி யூஸ் பண்ணுறீங்களா, ஃபேன் யூஸ் பண்ணுறீங்களான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போத்துக்கு நம்ம மும்பை நிலவரம் வந்து சும்மா ஏசி போட்ட மாதிரி இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. பின்ன அடுத்து எங்களுக்கு இப்போ மழை முடிஞ்சோடனே குளிர் ஆரம்பிச்சிடும். பின்ன ஏப்ரல் மே அதில் தான் வெயில் தீயாக கொடுத்தோம். புது பொண்ணு தலை மேலேயும் உடல் கீழேயும் இப்போ 2 பேரையும் கனெக்ட் பண்ணிட்டோம் வாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணுற சூழ்நிலை ஆகிட்டு, கழட்டின பிள்ளை தான் உள்ளேருந்து அந்த பாயிண்ட் வெளியே வந்திருக்கு. ஏன்னா வயர் கனெக்ஷன் இது ஓப்பன் பண்ணாமல் ஃபிட் பண்ணலாம்னு நினச்சோம். அந்த வயர் உள்ளேருந்து வந்தனால ஃபுல்லாமே அது இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு, இது கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். நாளைக்கு கனெக்ட் ஆகிட்டா அவளையான ஒரு வீடியோ போடுறேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பை பை.